வணக்கம் மக்களே. பிக் பாஸ் நைட் லைவில் நடந்த விஷயங்களை தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். லிவிங் ஏரியாவில் வந்து அர்ச்சனா, தினேஷ், மணி மற்றும் ரவீனா உட்காந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அர்ச்சனா ஒரு பாயிண்ட் எடுத்து சொல்கிறாங்க பூர்ணிமா பொறுத்து. ப்ரோ, நம்ம இப்போ ஒரு விஷயம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம்ல, இன்றைக்கி விசித்ரா மேம் ஒரு டாப்பிக் டிஸ்கஸ் பண்ணாங்களே. எந்த டாப்பிக்னா அந்த சினிமா துறையில் நடந்த டாப்பிக்கை டிஸ்கஸ் பண்ணும்போது ஸோ அர்ச்சனாவும் அக்ஷயாவும் பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போது ஃபஸ்ட்டை கம்பேர் பண்ணும்போது இப்போ சினிமா துறை கொஞ்சம் மாறி இருக்குது, கொஞ்சம் இது இருக்குது. ஸோ அந்த இதெல்லாம் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிட்டே வருது அப்படின்ற மாதிரி அக்ஷயாவும் அர்ச்சனாவும் பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது ஓகே இப்போதைக்கு கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது அதெல்லாம் எப்படிங்க நீங்கள் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி வீணா வந்து என்கிட்ட பேசி இது வலிக்கிற மாதிரி வந்தாங்க. சண்டைக்கு வரா மாதிரி தான் வந்தாங்க பூர்ணிமா. இப்படி வந்து பேசுகிறாங்க. ஸோ உங்களுக்கு இல்லைன்றதுக்காக மற்றவங்களுக்கு இல்லைன்னு ஆயிருமா? அப்படி இல்லைன்றது இருக்காதுல, அந்த மாதிரி விஷயங்களும் நடக்குது தானே இப்போ அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்குமெண்ட் வராங்க ப்ரோ அப்படின்னோடனே நான் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு நான் எங்களுக்கு இல்லைன்னு தான் சொன்னேன், நான் இல்லவே இல்லைன்னுலாம் சொல்லுங்கள், நீங்கள் ஏங்க இப்படி பண்ணுறீங்க, நான் இதை தாங்க சொன்னேன், நீங்கள் அப்படி மாற்றி விடாதீங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்லிட்டு கம்முன்னு வந்துட்டேன் ப்ரோ அப்படின்ற மாதிரி தினேஷ் கிட்டே சொல்கிறாங்க. ஒரு பக்கம் அர்ச்சனா உடனே தினேஷ் சொல்லுவார், ஆமாங்க 2 வாரமாக அவங்க வந்து சண்டைக்கு வரா மாதிரி சண்டைக்காகவே பேசணும், நம்ம எது பேசினாலும் எதிர்த்து பேசணும் அப்படின்ற மாதிரி அவங்க ஆர்குமெண்ட் வைக்கணுன்ற மாதிரியே இருக்காங்க பூர்ணிமா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் தினேஷோட தரப்பை சொல்கிறாரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் மாயா கிட்டே இப்போ ஏன் தெரியுமா இப்படி இருக்கேன், மாயாவை வந்து நான் அண்டர் பிளே தான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி தினேஷ் ஒரு பக்கம் சொல்ல, அர்ச்சனா எனக்கு தெரியும் ப்ரோ நீங்கள் அண்டர் பிளே பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியும், சரி எதனா ஒரு 2 எக்ஸாம்பிள் கொடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் கேட்குறாரு தினேஷ். ஏன் அர்ச்சனா வாயை கொடுத்து நீயே புண்ணாய்க்கிற, கம்முன்னு இருந்தால் கூட விட்டுருக்கலாம், அவர்கிட்ட நீ வாயை கொடுத்து எக்ஸாம்பிள் கேட்குற, உனக்கு எக்ஸாம்பிள் ஒன்றும் தெரியல, எனக்கு எக்ஸாக்டாக எந்த சுச்சுவேஷன் தெரியல, இதெல்லாம் தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் அர்ச்சனா மழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. கரெக்டாக எக்ஸாக்டாக சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, வாயை கொடுத்து இதுதான் வாங்கி கட்டிக்கிறதுன்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் தினேஷ் வந்து இது கேட்குறாரு, நான் என்ன பண்ணேன்னா அவங்கள அண்டர் பிளே பண்ணல, தூக்கி மேலே உட்கார வச்சுருக்கேன், ஏன்னா அந்த கேப்பபிலிட்டி மாயாக்கு இருக்குது, அதனால் நான் உட்கார வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் கேம் விளையாட்டு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி தினேஷோட திட்டமாக இருக்குது. ஸோ ஏன்னா டாப் 5ல் வர கேப்பபிலிட்டி மாயாக்கு நிறையவே இருக்குது. ஸோ இந்த என்ன தான் அவங்க இந்த கேம் இதெல்லாம் இருந்தாலுமே ஒரு ஸ்ட்ராங் பிளேயர் அப்படின்றத நம்ம அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி தினேஷ் சொல்கிறாரு. கண்டிப்பாக மக்களே, இந்த கேமை பொறுத்தவரையும் மாயா ஒரு ஸ்ட்ராங் பிளேயர் அப்படின்றத நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும். கேம் வைஸ் பார்த்தீங்கன்னா மாயா ஒரு ஸ்ட்ராங் பிளேயர் தான். அந்த பொண்ணு மாதிரி திங்க் பண்ணுறதுக்கும் அவங்கள மாதிரி திங்க் பண்ணுறதுக்கும் அந்த இன்டெலிஜென்ட்டை யூஸ் பண்ணுறதுக்கும் ஆளே கிடையாது. வேறு லெவலாக யோசிச்சு எல்லாமே கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதில் தவறுதலான பல முடிவுகள் பல விஷயங்கள்லாம் இருக்குது, அதுக்குள்ளே போனேன். பட் இந்த கேம் வைஸ் பார்த்தீங்கன்னா மாயா ஒரு ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ஸ் அப்படின்றத நம்ம அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கணும். இன்னொரு விஷயத்தையும் தினேஷ் சொல்கிறார். ஸோ எனக்கு வந்து மாயாவை ஃபஸ்ட்டு நான் பார்க்கும்போது எபிசோட்லாம் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு 2 வீக் வந்து அவங்களுக்கு ரொம்ப டேஞ்சர் ஜோனில் இருந்தாங்க. எல்லாமே அவங்க பண்ணது எல்லாமே ரிவர்ஸ் ஆகிடுச்சு, ரிவர்சிபிளில் போயிடுச்சு, ஓகேங்களா. பட் இப்போது அதுக்கப்புறம் நான் யோசித்தேன், ஸோ இன்னும் ஒரு 3லேருந்து 4 வாரம் வந்து மாயா வந்து எப்படியாவது தப்பிச்சிட்டாங்க, கமல் சார் எபிசோட்லாம் இதெல்லாம் தாண்டிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு கேப்பபிலிட்டி இருக்குது, ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸு நல்ல கண்டஸ்டன்ஸாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நான் ப்ரெடிக்ட் பண்ணேன். அதுக்கேற்ற மாதிரி 3வது வாரம் 4வது வாரம் தப்பிச்சு வந்து 5வது வாரத்தில் ஒரு மிகப்பெரிய உரிமை குரல்ன்ற சம்பவத்தை செஞ்சுட்டாங்க. அது வந்து ரைட்டோ தப்போ அதுக்குள்ளே நான் போக விரும்பல, அது சரியாக தவறான்றது அதுக்குள்ளே நான் போக விரும்பல. பட் அந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுத்து கரெக்டான சுச்சுவேஷனை யூஸ் பண்ணி அந்த சுச்சுவேஷன் கிடச்சிது, அந்த சுச்சுவேஷனை யூஸ் பண்ணி இவ்வளோ தூரம் கேம் விளையாடுறதுன்றது கஷ்டம். அதுக்குன்னு ஒரு கூட்டத்தை சேர்த்து அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்குற மாதிரி ஒரு கூட்டத்தை ரெடி பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம். அதை பண்ணி அதை சக்ஸஸ் பண்ணி முடிக்கிறதுலாம் வேறு லெவல் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் மாயாவை பாராட்டுறாரு. குறிப்பாக வந்து அவங்க கூட இருக்கவங்க எல்லாருமே மாயா சொல்கிறத கேட்குறாங்களே, அந்த மாதிரி குவாலிட்டிலாம் கஷ்டம். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தர் மாற்று கருத்துக்கள் இருக்கும். அந்த மாற்று கருத்துக்கள் எல்லாத்தையுமே ஒன்றா சேர்ந்து ஒரு கேம் விளையாடுறதுன்றது ரொம்ப கடினமான விஷயம். அதுதான் அர்ச்சனாவாக நீ கேட்டாங்க, எல்லாம் ஒன்றா சேர்ந்து பண்ணுறாங்கன்ற மாதிரி அர்ச்சனா கேட்டாங்களே. அந்த டேலண்ட் இருந்தால் நீ உன் பின்னாடி ஒரு 4 பேரை வரவை, உன் பின்னாடி ஒரு 4 பேர் சேரு, அதுக்கே ஒரு டேலண்ட் வேணும். அந்த டேலண்ட் மாயா கிட்ட நல்லாவே இருக்குது. எல்லாரோட மண்டையை கழுவி வச்சு அவங்க சொல்கிறத கேட்கபடி இருந்து கூட இருந்த விக்ரம்லேருந்து எல்லாரையுமே சேவ் பண்ணி வச்சுருக்காங்கன்னா அது அவங்களோட தனித்தன்மை, அவங்களோட டேலண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பாராட்டி புகழ்கிறாரு. அவங்களுக்கு ஒரு நல்ல கரியர் இருக்குது, நல்ல போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் தினேஷ் வந்து மாயாவை புகழ்ந்து தள்ளுறார். இது ஒரு பக்கம் நடக்குது. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இதையும் சொல்கிறார், நான் வீட்டுக்குள்ளே வந்தவொடனே மாயாவை வந்து கொஞ்சம் சுத்தலில் விடுறதுக்கு தான் நான் போயிட்டு நாமினேஷன்லாம் கன்ஃபியூஸ் பண்ணி மாயாவை நாமினேஷன்லாம் போட்டு இந்த மாதிரி சுத்தலில் விடலாம் அப்படின்றது தான் பிளான் பண்ணி விட்டேன். இன்னொரு பக்கம் பிரதீப் என் மேலே காண்டில் இருப்பாருன்னு தெரியும். ஸோ அந்த மாதிரி பண்ணி தான் அவங்களை கொஞ்சம் அலைய விட்டு வேடிக்கை பார்க்க விடுவோம் அப்படின்ற மாதிரி கேமை சுத்த விட்டு இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. போகிற போக்க பார்த்தா தினேஷும் கொஞ்சம் தெளிவாக பயங்கரமாக, நானும் வந்து என்னடா தினேஷ் மாயா பக்கம் போகிறாருன்ற ஃபீலிங் எனக்குள்ளேயும் இருந்தது மக்களே. ஸோ ஒருவேளை மாயாவோட இதில் விழுந்துட்டாரோ அப்படி இதுவாயிட்டாரோ அப்படின்ற ஃபீலிங் இருந்தது. பட் என்ன தான் இருந்தாலும் அதுவும் என் கேம் பிளான்டா, நான் தாண்டா கேமை போடுவேன் அப்படின்ற மாதிரி அதுலேயும் தெளிவாக கேமை போட்டு மாயா என் கூட இருந்து அவங்கள ஏற்றி வைக்கிறதே ஒரு திட்டம் போட்டு தான் நான் எடுத்துகிட்டு போகிறேன். என்னோட ரூட்டு கரெக்டாக போயிட்டுருக்கு, அதுக்கேற்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி விஷயத்தை உடைக்கிறாரு.
ஸோ ஓகே பார்ப்போம். இது ஒரு டஃப் காம்படிஷன், ஒரு டிஃப்ரெண்டான கேம் பிளே இருக்குல்ல, அதுக்கேற்ற மாதிரி போயிட்டே இருந்ததுன்னா நல்லது தான் நான் நினைக்கிறேன். பட் குறிப்பாக இப்போ வைல்ட் கார்டு வந்தால் இந்த கேம் பிளேலாம் மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது என்ன அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க கைஸ்.